இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், அம்பேத்கரை தாவேகவின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். டிசம்பர் 6ஆம் தேதியன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருப்பது உறுதியாகியுள்ளது. அண்மையில் விசிக தலைவர் திருமாவளவன் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயோடு ஒரே மேடையில் பங்கேற்பார் என தகவல் பரவிய நிலையில் தற்போது திருமாவளவன் பெயர் அழைப்பிதழில் இடம்பெறவில்லை. மாறாக தாவேக தலைவர் விஜய் நூலை வெளியிட அதனை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு பெற்றுக்கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாவேக மாநாட்டில் விஜய் கொள்கைகளை அறிவித்த பின்னர் அவரது கொள்கையில் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லை, கொள்கை பிரகடனங்கள் இல்லை என திருமாவளவன் விமர்சனத்தை முன்வைத்தார். மாநாட்டில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ததால் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் விஜயுடன் ஒரே மேடையில் பங்கேற்பது சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதால் திருமாவளவன் புறக்கணித்திருக்கலாம் என சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நூல் உருவாக்க உரை வழங்குகிறார். அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டும்டே விழாவில் பங்கேற்று புத்தகத்தை பெற்றுக்கொள்ள உள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.